ஸோ இந்த செக்ஷனில் ஒரு எம்ப்ளாயி எப்படி டெலீட் பண்ணுறது, அந்த ரெஸ்ட் ஏபிஐ எப்படி வந்து நம்ம பில்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இங்கே எம்ப்ளாயி சர்வீஸ் இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்துட்டு ஒரு மெத்தட் எழுதிக்க போகிறோம். delete எம்ப்ளாயி, அதுக்குள்ள எம்ப்ளாயி ஐடியை பாஸ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோதான் இந்த மெத்தட். இந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து நம்ம இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் போகிறோம். இங்கே போயிட்டு இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ் கொடுத்தா அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். ஓகே ஓகே. ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி அப்டேட்ல எழுதுனதை காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு தேவை ஒரு எம்ப்ளாயி அந்த ரெபாசிட்டரி கால் பண்ணி ஃபைண்ட் பை ஐடின்னு கொடுப்போம். எம்ப்ளாயி ஐடியை பாஸ் பண்ணி ஆர்எல்ஸ் த்ரோ ஒரு ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் எம்ப்ளாயி இஸ் நாட் எக்ஸிஸ்ட் வித் கிவன் ஐடி. இப்போ நம்மளுக்கு தேவையான எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் வந்து கிடைச்சிருச்சு. இதுல இருந்து எம்ப்ளாயி ரெபாசிட்டரி மறுபடியும் கால் பண்ணி டாட் delete by ஐடி. ஓகே, இதுக்குள்ள போயிட்டு எம்ப்ளாயி ஐடி இதை கால் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து வர ஒரு எம்ப்ளாயி ஐடி வரும், அதை நம்ம செக் பண்ணுவோம் ஃபைண்ட் பை ஐடி கொடுத்து. இந்த எம்ப்ளாயி ஐடியோடைய எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒன்று இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் அடிச்சிடும், எம்ப்ளாயி இஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த எம்ப்ளாயி ரெபாசிட்டரி டாட் delete by ஐடி கொடுத்து எம்ப்ளாயி ஐடியை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த எம்ப்ளாயி ஐடியை delete பண்ணும். ஓகே, இவ்வளோதான் இது கோடு. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுடைய கண்ட்ரோலர் போயிட்டு இந்த எம்ப்ளாயி கண்ட்ரோலரை கிளிக் பண்ணி நம்மளுடைய கடைசி மெத்தட் எழுத போகிறோம். build delete எம்ப்ளாயி REST API. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அனோட்டேஷன் என்னன்னா இந்த delete மேப்பிங் அதை எடுத்துக்கிறோம். ஓகே, நம்மளுக்கு பாத் வேரியபிள்ல இருந்து ஐடி வரும், அதை நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கணும், ஐடி. ஸோ அவ்வளோதான். ரெஸ்பான்ஸ் என்டிட்டி நம்ம இதை கால் பண்ணிக்கலாம். உள்ள ஒரு ஸ்ட்ரிங் delete எம்ப்ளாயி. இப்போ என்ன ஆகும்னா பாத் வேரியபிள் இருந்து வர்றதுனால இந்த பாத் வேரியபிள் அனோட்டேஷன் கொடுத்து அதுக்குள்ள என்ன வரும், ஐடின்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ லாங் மென்ஷன் பண்ணிக்கணும் நம்ம டேட்டா டைப் கொடுத்துட்டு எம்ப்ளாயி ஐடி. ஓகே, எம்ப்ளாயி சர்வீஸை கால் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன தேவை, delete எம்ப்ளாயி. ஸோ இதுக்குள்ள இந்த எம்ப்ளாயி ஐடியை பாஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். ரிட்டர்ன் கொடுத்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேன்னு வரும். அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் நம்ம அடிஷ்னலாக பாஸ் பண்ண போகிறோம். என்னன்னா எம்ப்ளாயி deleted successfully. ஓகே, அவ்வளோதான் கோட். ரொம்ப சிம்பிள், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ரன் பண்றேன். ஸோ இந்த ஐடி நம்ம மேப் பண்ணோம்ல, இங்க ஒரு டைப்போ எரர், அதாவது க்ளோஸ் பண்ணாம விட்டுட்டேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு, ரீரன் பண்றேன். ஸோ அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு போஸ்ட்மேன்ல செக் பண்ணிடலாம்.
இது நம்ம MySQL இஎம்எஸ் டேட்டாபேஸ்க்குள்ள நம்மளோட டேபிள் எம்ப்ளாயீஸ். நம்ம கிட்ட 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆடம், ஈவ், கலை. இப்போ நான் வந்து செகண்ட் ஒன் வந்து டெலீட் பண்ண போறேன், செகண்ட் ஐடி. ஸோ எம்ப்ளாயீஸ் /2ன்னு கொடுத்து நான் சென்ட் கொடுத்தேன்னா எம்ப்ளாயி டெலிட்டட் சக்சஸ்ஃபுல்லி நம்ம அங்கே ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தோம்ல, அண்ட் 200 ஓகே சக்சஸ். இப்போ MySQL போயிட்டு செக் பண்ணலாம் டெலீட் ஆயிடுச்சா இல்லையான்னு. இப்போ மறுபடியும் நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாருங்க செகண்ட் எம்ப்ளாயி வந்து டோட்டலா டெலீட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்துட்டு நான் தேர்ட் ஒன் கலைன்ற இந்த எம்ப்ளாயி நம்ம டெலீட் பண்ணலாம். 2ல இருந்து அந்த தேர்ட் ஐடி கொடுத்து டெலிட்னு கொடுத்தேன் அப்படின்னா 200 ஓகே அண்ட் எம்ப்ளாயி டெலிட்டட் சக்சஸ்ஃபுல்லி. இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணனா கலையும் டெலிட்டட். ஓகே, ஸோ இவ்வளவுதான் இந்த CRUD ஆப்ரேஷன் பேக் அண்ட் அப்ளிகேஷன்ல நம்ம கிரியேட், ரீடு, அப்டேட், டெலிட் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம்.